வணக்கம். நமது ஆணைப்பன் திருமந்திரம் யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து கருத்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களுக்கு தேவையான தலைப்புகளை தேர்ந்தெடுத்து முடிந்த அளவு சுவையாக செய்திகளை அளித்து வருகிறேன். அந்த வகையில் இன்று ஆருத்ரா தரிசனம், அதனுடைய மகிமை என்ன, அதன் பின்னால் இருக்கக்கூடிய தத்துவங்கள் என்ன என்பதையெல்லாம் அன்பர்களுக்கு தெரிவிக்கலாம் என்று நினைக்கிறேன். மார்கழி மாதம் என்றாலே திருப்பாவை திருவம்பாவை அதிகாலை நேரங்களில் இல்லந்தோறும் ஒலிக்கும், எல்லா ஆலயங்களிலும் ஒலித்துக் கொண்டிருக்கும். நம் செவிக்கு இன்பத்தையும் மனதிற்கு ஆனந்தத்தையும் உலகிற்கு அருளையும் அது வழங்கி வரும். அதனோடு சேர்ந்து மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு திருவாதிரை திருநாள். அப்ப இந்த திருவாதிரை திருநாளினுடைய சிறப்பு என்ன என்பதை தெரிந்து கொண்டால் நல்லா இருக்கும் இல்லையா? 2 விதமான காலநிலைகள், தட்சிணாயனம், உத்தராயணம் இருக்கின்றன. தட்சிணாயனம் 6 மாசம், உத்தராயணம் 6 மாசம், மொத்தம் 12 மாசம். 12 மாசம் நம்ம மானிட பிறவிகளுக்கு, இந்த மனித உலகத்துக்கு 12 மாசம். ஆனா தேவலோகத்தில் உள்ளவர்களுக்கு, வானுலகத்தில் வசிக்கின்ற தேவர்களுக்கு நம்மளுடைய இந்த 12 மாதம் என்பது ஒரு நாள். நம்மளுடைய 365 நாள் அவங்களுக்கு ஒரு நாள். அப்ப இந்த 12 மாதம் சேர்ந்தது அவங்களுக்கு, வானுலக தேவர்களுக்கு ஒரு நாள். இந்த தட்சிணாயனம் என்பது இரவு பொழுது ஒரு ஆஃப், உத்தராயணம் என்பது பகல் பொழுது. அப்ப இந்த மார்கழி மாதம் என்பது தட்சிணாயனத்தினுடைய கடைசி மாசம். அதாவது வானுலக தேவர்களுக்கு இது அதிகாலை பொழுது. சரியா? இந்த அதிகாலை பொழுதுல வானுலக தேவர்கள் மண்ணுலகத்திற்கு வந்து இந்த திருவாதிரை திருநாளில், மார்கழி மாதம் பிறந்து திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நன்னாளில் அவர்கள் மண்ணுலகத்திற்கு வந்து தில்லையம்பதி என்ற சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானின் பாத தரிசனத்தை காண்கிறார்கள். திருவாரில் இருக்கக்கூடிய தியாகேச பெருமானுடைய பாதத்தை காண்கிறார்கள். இதுதான் அந்த ஆருத்ரா தரிசனத்தினுடைய முக்கியமான நிகழ்வு. இந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும் அவர்கள் ஏன் தில்லையம்பலத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானின் பாதத்தையும், திருவாரில் இருக்கக்கூடிய தியாகேச பெருமானுடைய பாதத்தையும், ஆடிய பாதத்தை பார்க்கிறார்கள்? அப்போ ஆருத்ரா தரிசனத்தினுடைய தாற்பயம் என்ன? இந்த நாளில் மட்டும் ஏன் அந்த தரிசனத்தை காண வருகிறார்கள் என்றால், அதற்குரிய தத்துவார்த்த விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதர் விளக்கமாகவே தார்காவன முனிவர்கள் இருந்தார்கள். தார்காவனத்தினுள்ள முனிவர்கள் பன்னெடுங்காலம் தவம் செஞ்சு பலவிதமான சக்திகளை சிவபெருமானிடமிருந்து பெற்றுவிட்டார்கள். அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும் அல்லவா? அளவுக்கு அதிகமான சக்தியை பெற்றவுடன் அவர்களுக்கு நாமே இறைவன் தானே என்ற கர்வம் ஏற்பட்டு விட்டது. என்னால் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற கர்வம் தலைக்கேறிச்சு. யாரையும் மதிக்கவில்லை, அந்த வனத்தில் உள்ள யாரையும் மதிக்கவில்லை, ஏன் இறைவனையும் மதிக்கவில்லை.
எப்பொழுதெல்லாம் அதர்மம் மிக தலை தூக்குகிறதோ அதை சரி செய்வதற்கு இறைவனார் எழுந்தருள்வார் அல்லவா? அப்படித்தானே? கண்காணி இல்லென்று கள்ளம்பல செய்வார், கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கால், கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானே கண்காணி கண்டால் களவொழிந்தாரே. எல்லா இடத்துலயும் அவன் நீக்கமர நிறைந்திருக்கிறான். அதை உணர்ந்தவன் தப்பு செய்ய மாட்டான். தப்பு செய்யறவன் அதை அறிய மாட்டான் கண்காணி இருக்காருன்னு. அந்த சமயத்துல இறைவன் வருவான். அப்ப இந்த தார்கா மண்ணுவனா முனிவர்களுடைய அகந்தை அடக்குவதற்கு சிவபெருமான் பிட்சாடனர் வேடம் ஏற்று வந்தார். அவர் மட்டும் வரல, வைத்தோன் இருந்தால் மலையேறி பிழைக்கலாம் என்று விஷ்ணுவை மோகினி அவதாரம் எடுத்து செய்து அதற்கு அவர் செல்வதற்கு முன்பாகவே அந்த இடத்துக்கு அனுப்பிவிட்டார், தார்காவனத்திற்கு. சரியா? விஷ்ணுவினுடைய பேரழகில் அந்த தார்காவன முனிவர்கள் எல்லாரும் மயங்கி விட்டார்கள். அந்த மோகினியாக வந்த விஷ்ணுவினுடைய பேரழகில், மோகினியாக வந்த விஷ்ணுவினுடைய பேரழகில் தார்காவன முனிவர்கள் மயங்கி விட்டார்கள். அந்த மோகினியின் பின்னாலே செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இது எதற்கு? எப்பொழுதுமெல்லாம் மனம் காமவயப்பட்டு போகிறதோ அப்பொழுது சக்தியை இழந்து விடுவோம். இந்த வகையாக தார்காவன முனிவர்களுடைய ஒரு பங்கு சக்தியை இழக்க வைத்தார். கொஞ்சம் சக்தியை காலி பண்ணிட்டாங்க இந்த மோகினியா வந்த விஷ்ணு பின்னால அவங்க போனதுனால. இவர் பிட்சாடனர் வடிவில் வந்தார் சிவபெருமான். இவருடைய அலையில் அந்த தார்காவன முனிவர்களுடைய பத்தினிகள் எல்லோரும் மயங்கி பின்னால் சென்று விட்டார்கள். ஒரு நிலையில இவர்களை எல்லோரும் ஒரு இடத்துல சந்திக்கும் பொழுது இந்த முனிவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், ஆகா தவறளித்து விட்டோமே என்று, சிவனை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று 3 விதமான அக்னியை வளர்த்து, யாகத்தை வளர்த்து அதிலிருந்து சிவனை அழிப்பதற்காக விதவிதமான சக்திகளை உண்டு பண்ணினார்கள். 3 விதமான சக்திகள்: முத்தி கொழுவி முழங்கேறி வேள்வியுள் அத்தியுரி அரணாவது அறியலாம், சக்தி கருதி தாம்பல தேவரும் அத்தீயிலில் விழுந்தன்று கொலையேன்னு திருமந்திரம் சொல்லுது. 3 விதமான அக்னிகளை வளர்ப்பாங்களாம் அந்த இறைவனுடைய சக்தியை பெறுவதற்கு. வீட்டுத்தீ, காட்டுத்தீ, ஏட்டுத்தீ அப்படின்னு அந்த 3 அக்னிகளுக்கு பெயரு. அந்த 3 விதமான அக்னிகளையும் இந்த தார்காமணமில் வளர்த்து அதிலிருந்து சிவனை அழிப்பதற்கு பாம்பை வரவழைச்சாங்க. பாம்பு அவரை என்ன செய்யும்? பாம்பை அவர் தோளில் அணிந்து கொண்டார். புலியை அனுப்புனாங்க. அந்த புலியை கொன்று அதனுடைய தோலை இடுப்பில் கட்டிக்கொண்டார். நெருப்பு அனுப்புனாங்க. நெருப்பை கையில் வைத்துக் கொண்டார். மழு என்ற ஆயுதத்தை அனுப்பினார்கள். அதையும் எடுத்து தன்னுடைய ஆயுதமாக வைத்துக் கொண்டார். அதோட விடுறாங்களா? யானையை அனுப்புனாங்க. மத யானைய, கயமுகாசுரன். அந்த யானையை அனுப்பி கொல்ல வைத்தார்கள். கொல்ல முடியுமா? அவர் யானையின் வயிற்றுக்குள் சென்று ஆனந்த தாண்டவம் ஆடினார். அந்த வலி பொறுக்க முடியாம யானை மரித்தது. அந்த யானையினுடைய தோலை எடுத்து போர்த்தி கொண்டார். பின்பு முயலகன் என்ற அசுரனை அனுப்பினார்கள். அந்த முயலகன் என்ற அசுரனை வலது காலை வைத்து அழுத்தி இடது காலை தூக்கி தாண்டவம் ஆடினார். அதுதான் ஆருத்ரா தரிசனம். இது நடந்த காலம் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம். ஆக மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் இது நடந்ததால் அந்த திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய அன்று தேவர்கள் மண்ணுலகத்திற்கு வந்து அந்த முயலகனை அழுத்தியிருக்கக்கூடிய வலது பாதத்தை தரிசனம் பண்ணி, என்ன அர்த்தம்? முயலகன் என்ற அறியாமையை அழுத்தி இருக்கக்கூடிய அந்த வலது பாதத்தை தரிசனம் செய்தால் நம்முடைய மாயை இருள் அற்று போய்விடும் என்பது தாற்பயம். இதுதான் ஆருத்ரா தரிசனத்தினுடைய தத்துவார்த்தமான விளக்கம். திருமந்திரத்தில் அதுக்குரிய பாடல்: முத்தி கொழுவி முழங்கெறி வேள்வியுள்
அத்தியுரி அரணாவது அறிகளார் சக்தி கருதி தாம்பல தேவரும் அத்தியினுள் விழுந்தன்று கொலையே. கடைசியில் அந்த தாரகாமையர்கள் தங்களுடைய சக்தியெல்லாம் அற்று போய் அந்த நெருப்பிலேயே வேலித்தீயிலேயே விழுந்து உயிரை விட்டார்கள். அதான் அந்த திருமந்திரத்தில் உள்ள பாட்டு. இதுதான் ஆருத்ரா தரிசனம்ங்கிறது. ஆக இந்த நாளில்தான் தேவர்கள் மண்ணுலகத்திற்கு வந்து சிதம்பரத்தில் உள்ள நடராஜ பெருமானுடைய பாதத்தையும், திருவாரூரில் வந்து தியாகேச பெருமானுடைய ஆடிய பாதத்தையும் வணங்கி நிற்கிறார்கள். நாமும் வணங்கி நிற்க வேண்டும். இதான் திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் தோன்றியது. சரி, திருவாதிரையில களி கிண்டி சாப்பிடுறமே ஏன்? திருவாதிரை ஒருவாய் களி. அந்த களி திங்கக்கூடிய களியை இறைவனாருக்கு படைத்தரக்கூடிய, படைத்து வணங்கக்கூடிய அந்த வழக்கம் எப்படி வந்தது தெரியணும் இல்லையா? ஒரு காலத்தில் சேந்தனார் என்ற சிவபக்தர் இருந்தார். இந்த சேந்தனார் யாரு? சேந்தனார் என்ற ஒரு சிவபக்தர் இருந்தார். அவர் முன்பு கணக்கராக ஒருவரிடம் வேலை பார்த்து வந்தார். அவர் யார் என்றால், காதற்ற ஊசியும் வாராது கடைவெளிக்கை என்று துறவரம் பூண்ட பட்டணத்தார் பெரு வணிகராக இருக்கும் பொழுது அவரிடம் கணக்கராக இருந்தவர் தான் இந்த சேந்தனார். பட்டணத்தார் துறவரம் பூண்டவுடன் தான் வைத்திருக்கக்கூடிய கஜானா பெட்டியினுடைய அறையினுடைய சாவியை இவரிடம் கொடுத்து, என்னுடைய செல்வத்தை எல்லாம் உலக மக்களுக்கு தானமாக கொடு என்றார். ஆனால் பட்டணத்தாருடைய உறவினர்கள் அரசனிடம் சென்று முறையிட்டு இவரை சிறையில் தள்ளிவிட்டார்கள். இந்த சேந்தனார் பின்னர் பட்டணத்தாரின் தலையீட்டினால் வெளியே வந்து விட்டார். வெளியே வந்தவர் இனி அந்த ஊரில் இருக்க வேண்டாம் என்று சொல்லி தில்லையம்பதி என்ற சிதம்பரத்திற்கு வந்து மனைவியுடன் வசித்து வரலானார். மனைவியுடன் வசித்தா பிழைப்புக்கு வழி வேணும் இல்லையா? விறகு வெட்டி பிழைப்பை நடத்தினார். மிகப்பெரிய சிவபக்தராக விளங்கினார். மிகப்பெரிய சிவபக்தர்னா என்ன? யாரேனும் ஒரு சிவனடியாருக்கு அமுது படைத்து அதன் பின்னர் தான் உணவு உள்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் இருவரும். அந்த சேந்தனாரும் அவருடைய மனைவியும் விறகு வெட்டி பிழைப்பு நடத்தி அதில் வரக்கூடிய வருவாயை கொண்டு விருந்து தயார் செய்து யாரேனும் ஒரு அடியவருக்கு அதை வழங்கிய பின்னுதான் தாம் உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். பக்தர்களை சோதிப்பது பரமனுக்கு வழக்கம் அல்லவா? சேந்தனாருடைய பக்தியை சோதித்து உலகுக்கு அதை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு நாள் பெருமழையை பெய்ய வைத்தார். பெருமழையில் விறகுகள் எதுவுமே விற்கவில்லை. விறகுகள் விற்காத காரணத்தினால் சமையலுக்கு வேண்டிய சாமான்கள், காய்கறிகள் எதையும் வாங்க முடியவில்லை. என்னடா செய்வது என்று தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சேந்தனாரனுடைய மனைவி வீட்டில் வைத்திருந்த சிறிது உளுந்தை எடுத்து அதை மாவாக்கி களி செய்து வைத்தாள். சரி, இந்த களியையாவது வரக்கூடிய சிவனடியார்களுக்கு கொடுத்து அதன் பின்னர் உண்ணலாம் என்று நினைத்து கொண்டிருந்தார். இந்த சமயத்தில் தான் நடராஜ பெருமானே சிவனடியார் வேடத்தில் அங்க வந்து அந்த களியை கொஞ்சம் ருசித்து சாப்பிட்டார். அதோடு விட்டாரா? மிச்சம் இருக்க களியெல்லாம் கொடுங்க, பார்சல் பண்ணி கொடுங்க, நான் போய் பிறகு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி வாங்கி கொண்டு சென்று விட்டார். வாங்கி கொண்டு சென்றார். மறுநாள் தில்லையம்பதியினுடைய ஆலயத்திற்கு வந்த சிவாச்சாரியார்கள் நடராஜ பெருமானுடைய வாய் முழுவதும் களி இருப்பதையும் ஆங்காங்கு அவர் முன்னால் களி துண்டுகள் சிதறுண்டு கிடப்பதையும் கண்டு அரசரிடம் சென்று முறையிட்டு விட்டார்கள். ஐயா, நம்ம யாரோ வந்து நாங்க இல்லாத சமயத்துல கோயிலுக்கு வந்து களி மாதிரி ஒன்ன கொண்டு போய் சாமிக்கு படைச்சிருக்காங்க, நீங்க வந்து என்னன்னு கேளுங்க. அப்பந்தான் மன்னன் சொன்னாரு, சிவன் என் கனவுலேயே வந்து சொன்னா,
சேந்தனார்னு ஒரு பெரிய பக்தன் வீட்டுல களி சாப்பிட்டேன், நீங்க அன்றாட வைக்கக்கூடிய நெய்வேத்தியத்தோட அது மிகவும் ருசியாக இருந்ததுன்னு சொன்னாரு. அந்த சேந்தனாரை தேடி கண்டுபிடிங்கள்னு சொன்னார். சேந்தனார்னா யாருக்குமே அடையாளம் தெரியாது இல்லையா? அடியார்கள் பூராமே அடையாளம் தெரியாம தான் இருப்பாங்க. அதான் அடையாளம், நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளும் உண்மையான அடியாராக இருக்க மாட்டான். அப்ப இவரை கண்டுபிடிக்க முடியல. அப்போ அதே சிதம்பரத்துல இதுக்கு தேரோட்டம் நடக்கும். இந்த திருவாதிரை ஒட்டிய காலங்கள்ல தேரோட்டம் நடக்கும். இவர் மக்களோட மக்களாக சேர்த்து தேரோட்டத்தை பார்த்திருக்கிறார். அந்த பெருமழை பெஞ்சிருக்குன்னு சொன்னா இல்லையா, மழை பெஞ்சதுனால இந்த தேர் சக்கரம் மண்ணுல போய் பதிந்து கொண்டது. தேர் நகல மாட்டேங்குது. என்ன செஞ்சும் நகலல்ல. அப்போ ஒரு அசரீரி கேட்குது, சேந்தனாரை பல்லாண்டு பாட சொல்லுங்கள், தேர் நகலும், பல்லாண்டு பாட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கூட்டமாக இருந்த அந்த சேந்தனார் திருப்பல்லாண்டு 13 பாடல்களை பாடினார். மண்ணுக தில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல என்று ஆரம்பிக்கக்கூடிய திருப்பல்லாண்டு பதியங்கள் 13 பாடல்களை பாடினார். இந்த 13 பாடல்களை பாடியதும் தேர் தானாகவே சென்று ரதவீதிகள் வழியாக சென்று நிலையத்துக்கு வந்துவிட்டது. அப்ப எல்லோரும் சேந்தனாரனுடைய பக்தியை அறிந்தார்கள். அவர் காலில் விழுந்து மன்னன் உட்பட அனைவரும் வணங்கினார்கள். சேந்தனாரனுடைய பக்தியை அறிய செய்த நாளும் இதுதான். ஆக இந்த திருவாதிரையுடைய நன்னாளில் இறைவனுக்கு களியை படைத்து நாம் வழிபடுவது எதற்கு என்ற உண்மை இதனால் தான் வந்தது. சேந்தனார் தான் முத களியை வச்சு வணங்கினாரு. அதே மாதிரி தாருகாவனத்துல போய் அவரு முயலகன் மேல வலது கால ஊன்றி ஆடிய நடனம் தான் ஆருத்ரா நடனம். அதான் ஆருத்ரா தரிசனம் என்பது. இந்த ஆனந்த தாண்டவத்தை தான் பின்னால பதஞ்சலி முனிவருக்கும் ஒரு ஆணி காண்பித்தார் தில்லையம்பதியில. இதனுடைய இந்த தத்துவம் என்ன என்றால், அந்த ஆடிய பாதத்தை, இந்த முயலகனை அழுத்தி ஊன்றி இருக்கக்கூடிய அந்த வலது பாதத்தை நாம் தரிசனம் பண்ண வேண்டும். அதான் ஆருத்ரா தரிசனம். அதை வணங்கும் பொழுது நம் மனதில் உள்ள அறியாமை முற்றிலுமாக போய்விடும். நான் என்ற அகந்தி போய்விடும். இறைவனே முக்கியமானவன் என்பது விளங்கிவிடும். இந்த திருவாதிரை செய்யக்கூடிய அந்த களியை படைத்து நாம் வணங்கும் போது என்ன, உள்ளன்போடு நாம் இருந்தால் இறைவன் வருவான். அந்த விறகு வெட்டியாக இருந்த அந்த சேந்தனார் வீட்டுக்கு அவர் உள்ளன்போடு சிவனடியார்களுக்கு அமுது படைத்து வந்ததால் சிவனே வந்தார். நடராஜ பெருமானே விருந்துண்ண களியை சாப்பிட்டு இருக்கிறார். தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் 2 தான். நான் என்ற கர்வத்தை விட்டு அன்போடு இருக்க வேண்டும். நான் என்ற கர்வத்தை விட்டு எல்லாம் இறைவன் செயல் என்று எல்லா உயிரிழத்தும் அன்பு செய்து வாழ்ந்தால் நாம் இறைவனுடன் 2 அற கலக்கலாம். சேந்தனார் இறைவனுடைய அருள் பெற்ற நாள் இது. சேந்தனார் இறைவனுடைய அருள் பெற்ற நாள் இது. அகந்தியாய் இருந்த தார்கா முனிவர்கள் அழிந்த நாள் என்று இது. அந்த திருநாளில்தான் தேவர்கள் மண்ணுலகிற்கு திருவாரூரில் உள்ள தியாகேச பெருமானுடைய ஆடிய பாதத்தையும் சிதம்பரத்தில் உள்ள நடராஜ பெருமானின் ஆடிய பாதத்தையும் காண்கிறார்கள். தங்களுடைய அறியாமையின் இருளகலவும் தங்களுடைய அன்பு உலகமெங்கும் பரவுவதற்காக சாட்சாத் தேவர்களே வழிபடும் பொழுது மண்ணுலகில் பிறந்த நாம் இந்த மானிட பிறவியில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் இந்த திருவாதிரை நன்னாளில் இந்த தத்துவத்தை உணர்ந்து சிவபெருமானுடைய அந்த நடராஜ பெருமானுடைய ஆடிய பாதத்தை வணங்க வேண்டும் அல்லவா? அதுதான் இந்த பொருள். திருவாதிரை ஆருத்ரா தரிசனத்தினுடைய சிறப்பியல்புகளை அறிந்து கொண்டீர்களா? மிக்க நன்றி.